வணக்கம்ப்பா. நேற்று அதிரச மாவு பிசைஞ்சு வச்சேன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? 24 மணி நேரம் ஆகுது. அதாவது கொஞ்சம் சுட்டு பார்த்துருவோம். ஏன்னா எந்த பக்குவமாக அதிரசம் நம்ம பண்ணினாலும் சில நேரம் அது வேலைக்காகாமல் போயிடும். அது ஒரு நாள் சுட்டு பார்த்துட்டு அப்புறம் நிம்மதியாக இருக்கும். ஒரு 24 மணி நேரம் குறைஞ்சது நம்ம அதுக்கு கெடு கொடுக்கணும். இப்போ கரெக்டாக நேற்றுக்கு பிசைஞ்ச அதே நேரத்தில் இன்றைக்கி நான் ட்ரெய்லர் தான், இது மீன் பிக்சர் கிடையாது, ட்ரெய்லர் தான். சுட்டு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டா நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து நம்ம சுட்டுக்கலாம். இப்போ முதல்ல ஒரு குறைஞ்சது 24 மணி நேரம் அதுக்கு டைம் கொடுக்கணும். அது சுற்ற அளவு இந்த அளவுக்கு வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. போட்டோடனே மேலே எழுந்து வருது பார்த்தீங்களா? அதுதான் அதோட பக்குவம். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இவ்வளோ வெந்திருக்கு பார்த்தீங்களா? பச்சை மாவு இல்லாமல் நல்லா வெந்திருக்கு. அதனால் அதிரசம் இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். எத்தனை தெரிஞ்சு செஞ்சால் சில நேரங்களில் இந்த அதிரசம் ஒன்றும் சொதப்பல் ஆகிடும். செஞ்சு பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கும் போதெல்லாம் பிள்ளைகளுக்கு சுட்டு கொடுக்கலாம். எப்பவுமே அதிரசம் ஒரே அடியாக சுட மாட்டேன். எப்பப்போ பிள்ளைங்க சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்களோ இந்த அளவு சட்டி தான் வச்சுப்பேன். இந்த அளவு வச்சுட்டு எப்பப்போ பிள்ளைகளுக்கு கேட்குறாங்களோ அந்த நேரம் நான் ஒரு 10-12 சுட்டு கொடுப்பேன். மாவு இருக்கிற வரைக்கும் நான் அப்படி தான் சுட்டு கொடுப்பேன். இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் அதிரசம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னா ஒரு சம்பளத்தில் போட்டு மூடி வச்சுருங்க. சூடாக மூடி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா அதிரசம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.